ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலதிகாரிகள் வந்து இந்த நாளைக்குள்ளே இந்த வேலையை முடிக்காமல் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அங்கே இங்கேன்னு அசையாமல் மத்தியான சாப்பாட்டுக்கு கூட போகாமல் அந்த வேலையை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா வந்து நம்மளுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுருக்காரு. அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மளை டெம்ப்ட் பண்ணி இழுக்கும். நீ அங்கே போ, ஃபோன் நோண்டு, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்று, படத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டு ஏசப்பாவையும் அவருடைய வார்த்தையும் நம்ம பின்பற்றும் போது நம்ம ஏசப்பா நம்மளுக்கிட்ட வச்சிருக்க இடத்துக்கும் நம்ம கரெக்டாக போய் சேருவோம். நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் இருக்கும். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 119 113 போட்டிருக்கு, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, இதே மாதிரி வீணான காரியத்தை நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டு ஏசப்பா வேதத்தில் பிரியமாக இருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you have a closer look at the working people, and when their boss asks them to complete a task within that day, their concentration will be on work and they will not even go to lunch sometimes, and they will try to complete the work within that day. Likewise, in our life, our God has given us a goal to reach. We will face lots of distraction and all, but our focus should be on God and on His words, and we should walk in His way. Look what the Bible says in Psalm 119:113. I hate those who are double-minded, but I love your law. Yes, you cannot be double-minded. You cannot please the worldly people and God at the same time. So focus on God and on His words and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.